இப்போ வந்து டாய்லெட் ரெகுலரா யூஸ் பண்றது கண்டிப்பா ஃபன்னி கிடையாது. சோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் அது நீங்க அந்த விஷயத்தை ரெகுலரா பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா 3 மெயின் திங்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு உங்க பாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் எந்தெந்த இடத்துக்கு ப்ராப்பரா பிளட் ஃப்ளோ போகணுமோ அங்கெல்லாம் வந்து ப்ராப்பரா பிளட் ஃப்ளோ போகும். சோ நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்டாமன் அண்ட் பெல்விக் எக்ஸசைசஸ். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா ஃபுட் அஃப்கோர்ஸ் ஃபுட் கரெக்ட் பண்ணா மட்டும்தான் எல்லா வகையான பிரச்சனையுமே வந்து கிளியர் ஆகும். ஸோ ஃபுட்ல பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா ஹோல் கிரெயின்ஸா எடுக்கணும், டயட்ரி ஃபைபர் வச்சிருக்க ஃபுட்டா எடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ல ட்ரம் ஸ்டிக்ல நல்ல நியூட்ரியன்ட் இருக்கு, அதை நீங்க ரெகுலரா எடுக்கணும். சியா சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் டேட்ஸ், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், இது எல்லாத்தையும் ரெகுலரா உங்க ஃபுட்ல ஆட் பண்ணிட்டே வரணும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே போக தேர்ட் திங், இம்பார்ட்டன்ட் திங், இது எல்லாத்தையும் தாண்டி மெயின் ரோல் பிளே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ். ஸோ எமோஷனுங்கிறது நீங்க டிப்ரெஸ்டா இருக்கிறது, வேகா ஃபீல் பண்றது, ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து எமோஷன்ஸ்ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ணும்போது அதை செப்பரேட் பண்ணி உங்க பாடியும் எமோஷன்ஸையும் செப்பரேட் பண்ணி அதை தள்ளி வச்சு பார்க்கணும். அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த எமோஷனை நீங்களும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கேரி ஓவர் பண்ணா மட்டுமே உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து ப்ராப்பரா மாடிஃபை பண்ண முடியும், உங்களோட கட்டையும் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த லாங் டைமா நீங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 திங்ஸை ப்ராசஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.